என்னடா இது காரு பைக்குங்கிறானே, ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? செமையாக இருக்குல்ல டிசைன். ஆக்சுவலாக இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரும் இல்லை பைக்கும் இல்லை, இதுக்கு பேர் ட்ரைக். அதாவது ட்ரை வீல்ஸ் கொண்ட ஒரு பைக் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது 3 வீல்ஸ் கொண்ட ஒரு பைக்கு, அதுதான் இந்த ட்ரைக். ஆக்சுவலாக இந்த ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அப்புறம் வந்து யூகே, இந்த மாதிரி ஜப்பான், இந்த மாதிரி கண்ட்ரீஸில் தான் வந்து இந்த ட்ரைக் வந்து கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கும். ஆனால் அங்கே இல்லாத சில வசதிகளோட, அதாவது முக்கியமாக இந்த டில்ட்டிங் ஆங்கிளோடலாம் வந்து இந்த ட்ரைக் அங்கே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் அகலமாக இருக்கும். பட் இந்தியாவுக்கு இந்த ட்ரைக் வந்து ரொம்ப புதுசுங்க. செம்மையாக டிசைன் பண்ணி, இது அதுவும் நம்ம மேக் இன் தமிழ்நாடு, மேக் இன் சென்னை. ஸோ இதை அற்புதமாக டிசைன் பண்ணியிருக்காங்க நம்ம ஊருக்காரங்க. ஃபஸ்ட்டு இந்த ட்ரைக்கோட பேர் சொல்லிடுறேன், பேட் பாய். ஃப்ரண்ட்டில் ஒரு லோகோ இருக்குது. ட்ரைக் இப்படி தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா கார் மாதிரி முன்னாடி 2 வீல் இருக்கும், பின்னாடி ஒரு வீல் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ட்ரைக்கு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த ட்ரைக்கு கண்டுபிடிச்சவங்க எப்படி இதோட ஆக்சுவலாக இது வந்து சொல்ல மறந்துட்டேன், இது வந்து F1 கார் இருக்குல்ல, அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த ட்ரைக்கை பற்றி ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஓகே, கார் மாதிரி நினச்சிட்டு இங்கே வந்து ஏறிட்டேன். பட் இந்த ட்ரைக்கு அப்படின்னால ஒரே ஒரு சைடு தான் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க டோருக்கு. ஸோ இதுதான் இருக்குது, பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இதோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக ஃபைபரு. ஆக்சுவலாக இது ஹைஸ்டன் ஸ்டீல் இருக்கா என்னன்னு தெரியல, இருந்தாலும் ஸோ இப்படி தான் இருக்குது டோரு. செமையாக இருக்குல்ல. இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ட்ரைக்குங்க, செம்மையில். அதாவது 20 kWh பேட்டரி பேக் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எலக்ட்ரிக்கில் ஓட போகுது சத்தம் இல்லாமல். ஸோ இப்படி பாருங்கள் சீட்டிங். முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, F1 கார் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சீட்டிங் பொசிஷனை தான் இதுலையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஸ்டியரிங் இருக்குல்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா F1 கார் மாதிரியே இருக்குது. முன்னாடி வந்து ஒரு டச் ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. இந்த சீட்டிங் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேண்டம் சீட்டிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு டிரைவரு, பின்னாடி ஒரு பில்லியனியர், அவ்வளோதாங்க. ஏன்னா பைக்குன்னு ட்ரைக்கில் பைக்குன்னு வந்துருச்சு இல்லையா, ஸோ 2 பேர் தான் இதில் போக முடியும். இப்படி தான் இருக்குது இன்டீரியர். ஓகே, இதில் வந்து அந்த லீனிங் ஆங்கிள்னு சொல்லுவோம் இல்லையா, லீன் ஆங்கிள். ஸோ அது இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. வண்டி சாயுதா. பட் இது வந்து நம்ம ஆன் தி கோலையே நம்ம வந்து வண்டியில் போகும்போதே நம்ம சாஞ்சாதான் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக எலக்ட்ரிக் கார் ஓட்டுறோம் இல்லையா, அது மாதிரியே நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கியர் பாக்ஸு. ஸோ ரிவர்ஸ் மோடு, ஃபார்வேர்டு இருக்குது, பார்க்கிங். ஸோ பார்க்கிங் மோடில் இருந்துட்டா ஹேண்ட் பிரேக்லாம் கிடையாது. ஸோ அப்படியே நிப்பாட்டிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிரைவ் மோடுக்கான பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட் மோடு இருக்குது, நார்மல் மோடு இருக்குது, எக்கோ மோடு இருக்குது. ஸோ ஏசியோட டெம்பரேச்சர் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ரியர் சீட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இந்த பெரிய பெரிய காரில் இருக்கும்ல, இந்த ஃப்ளஷ் டைப் டோர் ஹேண்டில்ஸ். ஸோ அது மாதிரி இதை ஆப்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ டைனமிக் கூட ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேண்டில் வந்து வெளியில் நீட்டிட்டு இல்லாமல் இருக்கிறது. ஸோ ரியரில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். செமையாக இருக்குது. கார் மாதிரியே வந்து 4000 மில்லிமீட்டரில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ sub 4 மீட்டர் ட்ரைக் அப்படின்னு சொல்லலாம். பட் இதோட வித்து இருக்குல்ல 1400 மில்லிமீட்டர் தான். ஸோ வந்து 2 பேர் வந்து கொஞ்சம் நல்லா உட்காந்துட்டு போகிறதுக்கு வசதியாக தான் இருக்குது. பட் இதை வந்து செம்மையான ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஈஸியாக வந்து பார்க் பண்ணி போயிட்டே இருக்கலாம் பைக் மாதிரியே. இன்னொரு சிறப்பு என்னென்னா, இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 180 மில்லிமீட்டர் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஹோண்டா சிட்டி இருக்குல்ல, ஸோ அதை விட வந்து லிட்டரலாக அது அதிகம். ஸோ வந்து நம்ம ஊரில் ஸ்பீட் பிரேக்கர்ஸ், இந்த மாதிரி பம்ப் ஹோல்ஸ்லாம் வந்து பயப்படவே தேவையில்லை. இது வந்து இந்த எலக்ட்ரிக் மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு 200 கிலோமீட்டர் வந்து கிளைம் பண்ணுறாங்க பேட் பாய். பட் வந்து நம்ம இது இன்னும் வந்து ப்ரொடக்ஷனுக்கு வரல, இன்னும் டெஸ்டிங்கில் இருக்குது. ஸோ ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறதுனால நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ இப்போது WTCயில் தான் இதை வந்து நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். சூப்பராக தான் இருக்குது, ஓட்டுறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். இது 0 to 100 கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவான செகண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இப்போது இந்த பேட் பாய் இருக்குல்ல, முக்கியமான கொஸ்டின் என்ன வரும் அப்படின்னா, ரேஞ்சு வரும். 250 கிலோமீட்டர் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் பேட் பாய் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா 400 கிலோமீட்டர் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். இந்த பேட் பாயை கண்டுபிடிச்ச பிரில்லியன்ட் பாய் கோபி ராஜ செல்வகுமார், அவரே இப்போ வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம சில விஷயங்கள் இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், ஹாய் சார். ஹாய் சார். சார் வந்து கோபி ராஜ செல்வகுமார். இந்தியாவுக்கு ஒரு புதுமையான விஷயம் வருது அப்படின்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் கேள்வி பண்ணுவாங்க, அப்புறம் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து கொண்டாடி தள்ளிடுவாங்க. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு சில பேர் வந்து கமெண்ட் அடிப்பாங்க, ஃபன்னாக இருக்குன்னு இது பண்ணுவாங்க. பட் இதில் வந்து இவங்களோட உழைப்பு இருக்குல்ல,
பயங்கரமான ஒரு உழைப்புங்க. ஏன் அப்படின்னா F1 காரை இன்ஸ்பயர் பண்ணி நம்ம இந்தியாவில் புதுமையாக ட்ரைக்கு அப்படிங்கிறத கொண்டு வந்ததே நம்ம சாரு தான்.